ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தேவதை இல்லம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம எங்கேயாவது 4 நாள் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டோம் அப்படின்னா, வீடு பார்த்திங்கன்னா ஒரு யாருமே ப்ராப்பராக வந்து மாப் போட மாட்டாங்க, விளக்கேற்றுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, பூஜை யாரும் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது வீடே வந்து உயிரோட்டம் இல்லாமல் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும். நான் வந்து எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்த உடனே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வீடை நல்லா கூட்டி மாப் போட்டு வீடு ஃபுல்லாக நல்லா சாம்பிராணி போட்டுருவாங்க. அப்படி போட்டால் தான் எனக்கு வந்து ஒரு மனசுக்கு வந்து ஒரு திருப்தியாக இருக்கும். ஏன்னா நம்ம டெய்லி வந்து வீடு பூஜை பண்ணுறோம், சாம்பிராணி போடுறோம், வீட்டுக்கு வந்து மாப் போடுறோம், அந்த மாதிரியே நம்மளுக்கு இருந்து பழகிட்டு ஒரு 4 நாள் வந்து நம்மளுக்கு பூஜை பண்ணல அப்படின்னா வீடு வந்து ஒரு உயிரோட்டமே இல்லாத மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும். இது எவ்வளோ பேருக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லுங்கள். ஆனால் நம்ம எப்போவுமே வெளியில் வீடை கதவு லாக் போட்டுட்டு நம்ம வெளியில் போயிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வீடை நல்லா தொடச்சி விட்டுட்டு மாப் போடும்போது நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து வீட்டுக்குள்ளே கிடைக்கும். நான் அது மாதிரி தான் நான் வந்து வெளியில் போயிருந்தேன். போயிட்டு வந்ததுக்கப்புறம் வீடு நல்லா கூட்டி விட்டு மாப் போட்டு நல்லா சாம்பிராணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேங்க. நம்ம 4 நாள் வீட்டில் இல்லை அப்படின்னா டஸ்ட்டெல்லாம் வந்து ஃபுல்லாக அடைஞ்சிருக்கும். அது எங்கேருந்து தான் அந்த டஸ்ட் வருதுன்னு தெரியாது. நம்ம நல்லா லாக் போட்டுட்டு போனால் கூட வீடு ஃபுல்லாக வந்து டஸ்ட் வந்து அடைஞ்சிருக்கும். அதனால் ஃபுல்லாக வந்து கொஞ்சம் டஸ்டிங் எல்லாம் பண்ணி விட்டுட்டு நல்லா சாம்பிராணியெல்லாம் போட்டாச்சு. இது வந்து நம்ம நிலைவாசல் படியில் கதவுக்கு பின்னாடி அந்த இடத்துலலாம் நம்ம போடும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம எப்போவுமே வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை சாம்பிராணி போடுவோம்ல, அப்போ கூட கதவுக்கு பின்னாடி தான் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம சாம்பிராணி போடணும். கதவுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த ஸ்பைடர் வந்து கூடு கட்டியிருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம அப்பப்போ வந்து செக் பண்ணிவிட்டு அந்த சிலந்தி கூடை வந்து நம்ம இது பண்ணிகிட்டே இருக்கணும். சீமர் வச்சு இல்லை அப்படின்னா அந்த ஒற்றை குச்சி இருக்குல்ல, அது வச்சு நம்ம எப்போ பாரு க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். நான் கதவுக்கு பின்னாடியெல்லாம் சாம்பிராணி போட்டேன். எல்லா ரூம்லேயும் வந்து சாம்பிராணி போட்டு விட்டேங்க. நம்ம சாம்பிராணி போடும்போது எல்லா ரூமையும் வந்து நல்லா லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாம்பிராணி போடணும். இல்லை அப்படின்னா நம்ம போடுற புகை வந்து வெளியில் போய்கிட்டே இருக்கும். இந்த புகை வந்து ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம்னாச்சும் வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகணும். அப்போ தான் அந்த சாம்பிராணி போட்டதோட எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு 5 நிமிஷம் வீடு ஃபுல்லாக லாக் போட்டுட்டு கதவு ஜன்னல் எல்லாம் லாக் போட்டுட்டு இந்த சாம்பிராணி வெண்கடுகு போட்டு நல்லா போட்டு விட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம எல்லாத்தையும் திறந்து விட்டுறலாம். அப்போ வந்து அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே வெளியில் வந்து நம்மளுக்கு போயிடும். இந்த செவுரில் வந்து நம்மளோட சாம்பிராணி வந்து அப்சர்வ் ஆகும். நம்ம வீட்டில் அந்த இதெல்லாம் இருக்குது பாருங்கள், ஸ்க்ரீனெல்லாம் இருக்குல்ல, அதிலெல்லாம் கூட நம்மளோட சாம்பிராணி இந்த ஸ்மெல் வந்து அப்சர்வ் ஆகும்போது ரொம்ப நல்ல வைப்ஸ் வந்து நம்மளுக்கு வீட்டுக்கு கிடைக்கும். நான் வீட்டில் ஃபுல்லாக வந்து நல்லா சாம்பிராணி போட்டு விட்டுட்டேங்க. அப்புறம் நம்மளோட டைனிங் டேபிள் அதெல்லாம் வந்து பசங்க வந்து சாப்பிட்ருப்பாங்க. ஏன்னா நான் மட்டும்தான் வெளியில் போயிருந்தேன். பசங்க எல்லோரும் வந்து வீட்டில் தான் இருந்தாங்க. அது எல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பேஷன் அது எல்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். பாத்ரூம் எல்லாமே வந்து நம்ம போயிட்டோம் வீட்டை விட்டு நம்ம ஒரு 4 நாள் வீட்டில் இல்லை அப்படின்னா நம்ம வந்த உடனே நம்மளுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கும். நான் பாத்ரூம் க்ளீன் பண்ணி விடணும். இந்த டைனிங் டேபிள் வாஷ் பேஷன் எல்லாம் வந்து நல்லா மாப் போட்டு நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணி நிறைய வேலை இருந்துச்சுங்க எனக்கு. அப்புறம் நம்மளோட பூஜை அறை பார்த்திங்கன்னா 4 நாள் யாருமே ஓப்பனே பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுவும் ஓப்பன் பண்ணி அந்த காஞ்சி போன பூவெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்துட்டு ஒரு விளக்கு ஏற்றி வச்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நல்ல ஒரு திருப்தியாகவே இருந்துச்சு எனக்கு. வாஷ் பேஷனும் நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டேங்க. நம்ம வெளியில் போகும்போது வந்து நம்ம கிளம்பி போயிடுறோம். ஆனால் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நம்மளுக்கு அவ்வளோ வேலைகள் வந்து இருக்கும். நம்ம எப்போவுமே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க வீட்டில் இல்லை அப்படின்னா இந்த வேலையெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்த உடனே ரொம்ப ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருக்கும். ஒன் டே ஃபுல்லாக இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வேலை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வீடு வந்து பழைய மாதிரி புத்தம் புது வீடாக வந்து மாறிடும். இதெல்லாம் வந்து நான் போகும்போது தான் வந்து நல்லா தொடச்சி வச்சுட்டு போனேன். வந்து பார்த்தா மறுபடியும் டஸ்ட்டாக தான் இருக்குது. டெய்லி நம்ம செய்கிற வேலைகள் வந்து நம்ம தான் செய்யணும். வீட்டில் வந்து செய்கிறதுக்கு வந்து வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. இது வந்து என்னமோ நம்மளுக்கே எழுதி கொடுத்த வேலைகள் மாதிரி நம்ம இல்லைனா கூட நம்ம வர வரைக்கும் நம்ம அந்த வேலை வந்து அப்படியே அழுக்கு பிடிச்சி அப்படியே தான் இருக்கும். இந்த வேலையெல்லாம் நம்ம தான் வந்து க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒரு மாதம் நம்ம இல்லைனா கூட இந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படி தான் எங்கள் வீடு இருக்குது. இந்த பூவெல்லாம் பாருங்கள் காஞ்சி போய் இருக்குது. இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம புதுசாக ஒரு விளக்கு ஏற்றிடலாம். என்னோடய நிலைவாசலில் வந்து நான் நெல்மணி தோரணம் வந்து கட்டியிருந்தேன் பாருங்கள். அது நான் வந்து நைட்டு பார்க்கும்போது ஒன்றும் இல்லை, காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது இந்த நெல்மணிகள்லாம் வந்து கொட்டி இருந்துச்சு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா உள்ளே இருக்கிற நெல்மணிகள் மட்டும் காணோம். அந்த மேலே அந்த இது மட்டும் இருக்குது பாருங்கள், அது மட்டும்தான் இருந்துச்சு. குருவி ஏதோ வந்து சாப்பிட்ருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு இதுங்க, நல்ல ஒரு என்ன சொல்கிறது,
நல்ல ஒரு சைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இது. ஏன்னா நெல்மணிகள வந்து இந்த குருவிகள் வந்து சாப்பிட்றது வந்து நல்ல ஒரு இது எனக்கு ரொம்ப நல்ல ஒரு காலையில எந்திரிச்சு வந்தவுடனே கதவு ஓப்பன் பண்ணிட்டு இத பார்த்துட்டு ரொம்ப எனக்கு ஹாப்பி ஆயிருச்சுங்க. அவ்ளோ நெல்மணிகள் வந்து அப்படியே கொட்டி கிடக்குது. இந்த குருவியெல்லாம் வந்து அப்படியே சாப்பிட்ருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த நெல்மணிகள் கட்டுனதுக்கான பர்ப்பஸே வந்து இந்த குருவிகள் வந்து நம்ம வீட்ல சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி தான். எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. நான் திருச்செந்தூர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாரி குருவி வந்து நம்ம வீட்ல சாப்பிட்ருக்கு அப்படிங்கிறத நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இது எல்லாத்தையும் வலிச்சு நான் மறுபடியும் வந்து குருவிகளுக்கே வந்து கீழ போட்டுட்டேன். வந்து சாப்பிடட்டும். ஆனா இதில வந்து பாதிக்கு மேல அந்த நெல்மணிகள் வந்து இல்ல. சும்மா அந்த இது மட்டும் தான் இருக்கு. எல்லாம் வந்து சாப்பிட்ருக்கு. ரொம்ப சந்தோஷமா, ஹாப்பியா இருந்துச்சு எனக்கு. இதெல்லாம் தொடச்சி விட்டுட்டு நான் ஒரு விளக்கு மட்டும் ஏத்தி வச்சுட்டேங்க. விளக்கு ஏத்துனதுக்கு அப்புறம் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப திருப்தியா வந்து இருந்துச்சு. விளக்கு ஏற்றியாச்சுங்க. விளக்குக்குள்ளே வந்து ஒரு ஸ்டாண்ட் வந்து வச்சுருக்கேன். இது வந்து நான் ஊர்லேருந்து வந்து வாங்கிட்டு வந்தேன். ஊர்லேருந்து நான் என்னென்னலாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன். நீங்களும் ஊருக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாப் போட்டுட்டு ஒரு சாம்பிராணி நல்லா வீடு ஃபுல்லாக போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு விளக்கேற்றி வச்சு பாருங்கள். நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பிடிக்கும் யாருக்காச்சும் அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.